எல்லாருக்கும் வணக்கம். வாங்க. நான் இப்போத்தான் வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வந்ததோட என்னண்டோ படபடன்னு வருது. அதோட ஒடிய போய் பாத்திரம் போய் மூஞ்சி முகத்தை கழுவிப்பிட்டு நைட்டுக்கு மாறிட்டு ஒரு அக்கா கேட்டுக்கிட்டே அடக்காக இது சப்பாத்தி சுட்டு காட்டுங்கக்கா, உங்கள் சப்பாத்தி மெருதுவா வந்துச்சுன்னு. சரி, அவங்களுக்காக நான் கேட்டேன். எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு கப்பு மாவுதான் இருக்குது, ஒரு கப்பு மாவுலையும் சப்பாத்தி போட வைப்பாண்டு. எனக்கு எங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓடியாந்து அதை தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமானது. சரி, கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓயாமல் கமாண்ட் பாக்ஸில். சரி, அவங்களுக்காக இன்றைக்கி சுட்டு காட்டுவோமே அப்படின்ட்டு நான் சப்பாத்தி சுடுவோம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி இன்றைக்கி போட்டு காட்டுறேன். எப்படி வந்து பார்த்துக்கிட்டு தேய்ச்சி அதே மாதிரி நீங்களும் நல்லா சாப்பிட்டா பண்ணி கொடுங்க. நல்லா இருக்கும். பஞ்சுன்னு என் சப்பாத்தி நெசமாத்தேன். என் சப்பாத்தி நான் போடுற சப்பாத்தி. வேலையை பார்த்துட்டு வந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போத்தே வடை விட போனேன். வெயிலில் நிற்கிறது பார்த்துக்குங்க, எண்ணெயில் வெண்டாவே எடுத்து வருது. அப்படியே முகத்தை கழுவி விட்டு சேலையை மாற்றிக்க இவர் வைகிறாரு. ஏன்டி சேலையோட முடியும், சேலையோடு நான் சமைக்க முடியுமாங்க? நம்மளுடைய நிலைமையை யோசிக்கிறாரு. அதை கலட்டி போட்டதே நம்மளுக்கு கலான்னு இருக்கு. சரி வாங்க, பேசிக்கிட்டே இருக்காம நம்ம வேலையை பார்ப்போமா? முடியாங்க பார்ப்போமா? கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன் கேமராவை, அப்போ தானே கீழே எல்லாம் தெரியும். ஒரு ஸ்டாண்டு வாங்கி கொடுத்துட்டாரு, பிள்ளைகளை டஸ்டப் பண்ணாத அப்படின்ட்டு. ஆமாம், இருங்க வேறு கவுத்தி விடுறேன். இதுதான் கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து எந்த மாவு எப்படி கடையில் வாங்கினாலும் சரி, நீங்கள் அரைச்ச மாவு இருந்தாலும் சரி, ரேஷன் கடையில் அரைச்ச மாவு தான் நான் வச்சுக்கிருவேன். இங்கே வருங்க, கோதுமை தோசைக்கு மட்டும்தான் லைட்டாக மைதா சேர்க்கணும். அப்படி லைட்டாக மைதா சேர்த்தீங்கன்னா கோதுமை தோசை ஊற்றையில் நம்ம மாவு தோசை மாதிரியே மொறுன்னு வரும். அப்படியே பேப்பர் மாதிரியே வரும்போதுக்கு லைட்டாக மைதா வச்சுக்கிட்டேன்டா ஒரு நாளைக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணியாக கரைக்கணும். கட்டியாக இருக்கக்கூடாது மாவு, நல்லா தண்ணியாக கறந்துக்கிட்டு தோசையை ஊற்றுனீங்களாக்கும் தோசை மாவு மாதிரியே வரும். வழுக்குண்டு அப்படி இருக்காது. வழுக்குன்னு இல்லாமல் தோசை நல்லா இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம ஆரம்பிப்போமா? ஆரம்பிக்க முன்னாடி இந்த ஸ்லாப்பு வந்து எங்கள் வீட்டுக்காரரு சமோசா போடுறதுக்காகவே இந்த திண்டை கெட்டுனார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன அது என்னது ஸ்லாப்பு கல்லை வாங்கி அப்படியே போட்டு அதில் அடுப்படியாக போட்டிருப்போம். ஏன் அப்படி போடலைண்டா, நம்ம பொண்டாட்டி சமோசாவுக்கு மாவு தேய்க்கணும். மாவு தேய்க்கிறதுக்கு இது வந்து பாதம் படாத இடம். அடுப்படி ஸ்லாப்பு இருந்தால் இந்த அடுப்படி ஸ்லாப்பு இந்த இது வந்து பாதம் படாத இடம். நம்ம பாதம் இதில் படாது. இது வந்து சுத்தமானது தான். இது வந்து நாகரிகம் இல்லாதது அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தப்பு. நாங்கள் எங்கள் சொந்த பயன்பாட்டுக்காகத்தான் இந்த இதை வந்து இவ்வளோ பெருசாக போட்டோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வாங்கலையே உங்களுக்கு காட்டுறேன். நான் போய் சொன்னாலும் இல்லைண்டா இந்த இருக்கு பாருங்க, இந்த இடத்த பாருங்க. இது வந்து 4 அடி, 4 அடியில் பின்னாடி இடத்த விட்டுருக்காரு. இந்த 4 அடியில் கிச்சன் போடுறதா இருந்தால் போட முடியாதா? அப்படியே அவனை ஒரு ஸ்லாப்பு கல்லை போட்டு இப்படியே ஒரு ஸ்லாப்பு கல்லை போட்டால் இதே கிச்சன். இத்தனை கிச்சன் போட்டு நிறைய வீட்டு நான் பார்த்துருக்கேன். கிச்சன் சின்னதாக அமைக்கணும்னா அப்படி அமைச்சிருந்துருக்கலாம். ஏன் அமைக்கலை? இந்த மாதிரி ஒரு ஸ்லாப்பு கல்லை போட்டு அமைச்சா நம்ம பொண்டாட்டி சமோசா அதுக போடுறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு தோதா வராது. அப்படின்றதுக்காகத்தான் அதை பெரிய கிச்சனாகவே அந்த திண்டவே போட்டோம். இந்த இடத்துல இப்போ ஸ்லாப்பு கல்லை போட்டு இதை கிச்சன் ஆக்கிட்டு இதை பெட்ரூம் ஆக்கணும்னா ஆக்கியிருந்துருக்கலாம். என்ன நம்ம பொழப்பு தளப்பு எப்படி இருக்குது? நம்ம பொழப்புக்குத்தான் நம்ம வீடு வாசம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம பொழப்பு தளப்புக்காகத்தான் கெட்டுறோம். அதுக்காகத்தான் இதை வந்து நாங்கள் இப்படி பெருசாக போட்டோம். இப்படி பெருசாக போட்ட இந்த ஸ்லாப்பு கல்லை நாகரிகம் இல்லாமல் அழுக்காகவும் அதில் வந்து இதாகவும் நான் வச்சுக்கிற மாட்டேன். நல்லா சுத்தமாக தொடச்சித்தே வச்சுருப்பேன். அதனால சமோசாவுக்கு மாவு பிணையிறதா இருந்தாலும் இதில் தான் பிணைவேன், சப்பாத்திக்கு மாவு பிணையிறதா இருந்தாலும் இதில் தான் பிணைவேன். நல்லபடியாக அலசி ஸ்லாப்பை முதல்ல அலசிட்டேன். நல்லபடியாக சோப்பு இருந்தால் இந்த லிக்விடை ஊற்றி நல்லா பளிச்சுன்னு அலசிட்டேன். அலசினதுக்கப்புறம் நறுக்குன்னு தொடச்சி விட்டுட்டு வாங்க இந்த பக்கம் நம்ம பிணையுவோம். இங்கனக்குள்ளே பிணைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், மாவு இது பூரா ஆயிரும். இதை அலசிக்கிட்டு கொண்டு வரது ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால அந்த ஓரத்தில் பிணையுவோம். வாங்க பிணையுவோம். அதனால எதுவும் நினச்சிக்கிறாதீங்க, கமெண்ட் பாக்ஸில் கதறாதீங்க. ஐயோ சி இது என்ன இப்படி பிணைகிற அப்படி பிணைகிற அப்படின்னு கதறாதீங்க. இந்த ஸ்லாப்புகளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இதை பயன்படுத்துகிறேன். ஒரு சட்டியில் பிணைஞ்சு நம்ம சப்பாத்தி கட்டியில் பிணைஞ்சானக்கான்னு நீங்கள் சொல்லலாம். எனக்கு வேலை வந்து இது சுருக்கமாக இருக்கும். ஏண்டா இதை கடகடன்னு இப்போ தேய்ச்சி விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு கீழே உட்காந்து அதை தேய்ச்சி அதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்படிலாம் இந்த பசமுசா வேலையே பார்க்க மாட்டேன். அடுப்படியை வந்து கிடுன்னு நான் வேலை பார்த்தாதான் எனக்கு பிடிக்கும். நொயின்னு அப்படியே அழகு பண்ணிக்கிட்டுலாம் வேலை பார்க்க மாட்டேன். அதே சமயம் நீங்கள் ஒன்று யோசிக்கணும், கடைகளில் வியாபாரத்துக்கு வேலை பார்க்குற பூரமே பெரிய வியாபாரம் போடுறது வந்து இந்த மாதிரி தான் பிணைகிறாப்பில் வரும். அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், இல்லாட்ட சும்மா சொல்ல மாட்டேன். எல்லா மக்களும் இப்படி சொல்ல மாட்டேங்க.
ஒரு சில பேர் அப்படித்தான் சொல்கிறா. இதில் வந்து லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க, அளவுக்கு ஏற்றாப்புல. ரொம்ப சேர்த்துறாதீங்க. கோதுமை மாவில் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்கணும். உப்பை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சட்டியை வச்சு தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணிடுவோம். தக்காளி சட்னியில் வந்து தக்காளியை வந்து நீங்கள் அதிகம் போடக்கூடாது. தெரியுறேன்னா? தெரிய மாட்டேன். தக்காளியை வந்து நீங்கள் அதிகம் போடக்கூடாது. வெங்காயத்தை அதிகம் சேர்க்கணும். வெங்காயத்தை அதிகம் சேர்த்து தக்காளியை குறைச்சிக்கணும். வெள்ளைப்பூடு அது இதெல்லாம் சேர்க்க மாட்டேன். என்ன ஒன்று அப்படியே பட்டை வத்தா வெங்காயம் தக்காளி இதைத்தான் வதக்குவேன். வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். இருங்க இதை வதக்கி விட்டுவார். ஏங்க அவங்க ஒருத்தருக்கும் ஒரு நாகரிகம் இருக்கும். சில பேர் பார்த்துக்கோங்க அப்படியே கையில் க்ளவுஸ் மாட்டி மாவு பிணைஞ்சு போட்டு காட்டுவாங்க. சில பேர் புது புது பாத்திரமாக இருக்கும். அவங்க சமைச்சு காட்டுற பாத்திரம் வந்து புது பாத்திரமாக இருக்கும். சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறது மின்னும். அந்த மாதிரி வீடியோக்களை பார்த்துவிட்டு அதே நாகரிகம்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய தொழில் மாதிரி அவங்க வீடியோவுக்காக அதெல்லாம் எடுத்து புதுசாக பாத்திரம் வாங்கி புதுசாக காய்கறிகளை வாங்கி அப்படியே நல்லபடியாக உங்களுக்கு காட்டுறதுக்கு பார்க்குறதுக்கு நீங்கள் பார்வையாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. இது சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பொம்பளை எப்படி குடும்பம் நடத்துவாளோ அதை நான் உங்களுக்கு இங்கே நடத்தி காட்டுறேன். இதுக்கு வித்தியாசம் இருக்குது. என்ன நடிப்புக்கும் ரியலான வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ரியலான வாழ்க்கையை உங்களால் ஏற்றுக்கிற முடியலைன்னா விட்டுருங்க, சங்கடப்படுத்திடாதீங்க. என்னங்க அதுக்கு தான் நான் பாதி வீடியோ போட மாட்டேன். பார்த்துக்கோங்க, சமைக்கிற வீடியோக்கெல்லாம் போட மாட்டேன். ஏன்னு எழுதுங்க, நம்ம ஒரு நாகரிகத்தில் சமைப்போம், பார்க்குறவங்க ஒரு நாகரிகத்தில் வாழ்வாங்க. அவங்களுக்கு என்ன தோணும்? ஐயையோ என்ன இந்த பிள்ளை இப்படி சமைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். அதுக்காகத்தான் நான் பாதி வீடியோக்களை வந்து போடுறது. இருங்க ஏற்றிட்டு காட்டுறேன். கரெக்டாக என் மூஞ்சிது நீ பேசையில் என் மூஞ்சிது நல்லா தெரியுதா? இன்னும் கவுத்தணுமா? இப்போ போகிறது மாவு நல்லா தெரியுதா? இப்போ மாவை பிணைவோமா? உப்பு போட்டோம். உப்பு போட்டதை நல்லபடியாக சேர்த்து விட்டு ஸ்லாப்பு கல்லில் தான் பிணைகிறேன். இந்த ஸ்லாப்பு கல்லில் எந்த ஒரு நாகரிக குறைச்சலும் கிடையாது. நாகரிகம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓடியே வந்து உங்களுக்காக அங்கேயே வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே ஓடி வந்து மறுபடியும் மாவு எடுத்துக்கிறது கிடைக்கும். பொழுதுக்கு மாவை பிணைஞ்சு சமக்காவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கிட்டு போய் வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அதோட தாய் குழந்தை கேட்டுருக்குங்க. எப்படின்னு ஓயாமல் ஒரு அக்கா கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிணைச்சு காட்டிடுவோம். என்ன கழுத வேலை பார்த்தது ஒருத்தர் நினைப்பாங்க, ஆத்தாடி சப்பாத்தி போடுற வேலை மட்டும் எனக்கு அதிகமான வேலையாக இருக்கும், அது பார்க்குறது ரொம்ப கஷ்டம், மாவை பிணைஞ்சிக்கிட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படி தோணாது. வேலையை விரும்பி பார்ப்பேன். சமையல் வீரிய வேலையாக இருந்தாலும் சரி, கடை ஓடுறதுக்கு கடைக்கு சமோசா பிணைகிறதா இருந்தாலும் சரி, என் வேலையை விரும்பி பார்ப்பேன். எந்த வேலையுமே விரும்பி பார்க்குறப்ப அது கஷ்டமானதாகவே இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அது பெருசாக ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஏன்டா அதை விரும்புகிறல்ல, அந்த விருப்பத்தோட வெளிப்பாடு வந்து கஷ்டமாக நம்மளுக்கு தோணாது, தோற்றமளிக்காது. நம்ம ஈஸியாக பண்ணிட்டது மாதிரி நம்மளுக்கு தோணும். அதுக்கு காரணம் அந்த வேலையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அதே மாதிரி தான் சமோசா போடுறதா இருந்தாலும் சரி, சப்பாத்தி பண்ணிடுறதா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் என் வேலையை நேசித்து பண்ணுவேன். சமையல் கட்டில் சமையல் வேலையை நம்ம வந்து வடையை போட்டுட்டோம், வியாபாரத்தை பார்த்துட்டு சம்பாரிச்சிட்டோம், இந்தாங்க அந்த காசில் ஒரு 200 ரூபாய் கொண்டுகிட்டு போய் ஓடியே போய் கடையில் வாங்கிட்டு வாங்க, சாப்பிடுவோம், குடும்பத்தோடு சாப்பிட்டு நம்ம அவனுக்கு தூங்குவோம் அப்படின்னு இருக்க மாட்டேன். அதே வேகத்தில் வந்து என்ன வேகத்தில் வேலை பார்த்துட்டு வந்தோனோ அதே வேகத்தில் வந்து சமோசா தட்டுகளை பூரா இறக்கி வச்சுக்கிட்டு சிலிண்டரை பூரா இறக்கி வச்சுக்கிட்டு குடுன்னு பாத்திரத்துக்குள்ள ஓடியே போய் மூஞ்சி முகத்தை மட்டும் கழுவிட்டு, ஏன்டா வடை கோயிலே குளிச்சிடறோம்ல, அதனால் மூஞ்சி முகத்தை மட்டும் கழுவி விட்டு அப்படியே நம்ம ஆடை நைட்டி என்னக்கா அன்னைக்கு இந்த கருப்பு நைட்டி தான் பார்த்தேன், அன்னைக்கு இந்த புழு நைட்டி தான் பார்த்தேன்னு நினைக்காதீங்க. நான் சாதாரண குடும்ப பொம்பளை, ஒரு நார்மல் குடும்ப பொம்பளை. நம்ம வந்து பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய வசதியானவங்க கிடையாது. நார்மலான ஒரு குடும்ப பொம்பளை, ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவ. அதுக்கு இருக்கிறது எனக்கு இருக்கிறது ஒரு 3 நைட்டி தான். ஒரு நைட்டியை போட்டால் 2 நைட்டி துவச்சி காஞ்சு கிடக்கும். என்ன அப்படித்தான் நம்ம பொழப்பு. நம்ம பல வாக்கில் பல நைட்டியில் எடுத்து அப்படியே முதுன்னு வீடு நிறைய வச்சுக்கிட்டு வாழ்கிறது கிடையாது. இப்படித்தான் மாவை பிணைஞ்சுக்கணும். இப்படி நம்ம இதில் பிணைய முடியாது. குண்டியால் வந்து இது மாதிரி பிணைய முடியாது. இது மாதிரி பிணைய முடியாமல் என்ன செய்வோம், இப்படி பிணைவோம், இப்படி உருட்டி இப்படி பிணைவோம். உள்ளே இருக்கிற மாவு பிணவடாது பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் இந்த மாதிரி அகத்தி இந்த மாதிரி பிணையிறப்ப வந்து எல்லா இடமும் உங்கள் கை போய் அழுத்தம் கொடுத்து மாவு வந்து நல்லா இப்படி நீட்டி விடுறோமா,
இந்த நீட்டி விடுறதுல வந்து நல்லா பிணப்படும். அதுக்காகத்தான் நான் அந்த ஸ்லாப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம வீடு தான், நம்ம கையில் சுத்தம் இல்லை அப்படின்னு நினச்சி கையை கழுவணும்னாலும் நம்ம மனசு ஆஹா நம்ம கை கழுவிடுச்சு சுத்தமாயிடுச்சு அப்படின்னு நினச்சாத்தே இதில் சுத்தம். இன்னும் சுத்தம் இல்லைன்னு கழுவிக்கிட்டே இருந்தால் கழுவிக்கிட்டே இருக்கலாம். அப்படி கழுவியே கையில் பொத்து வந்துருச்சா ஒரு வெளிநாட்டுக்கார பொம்பளைக்கு. இதில் நியூஸில் பார்த்தேன். அது வந்து நரசாக இருக்கான். நரசு வேலையை பார்த்து கழுவுமா. கழுவிட்டு நினைக்குமா சுத்தம் இல்லை நம்ம கை இன்னும் சுத்தம் இல்லைட்டே போய் என்னத்தையே ஊற்றி கழுவுமா. கை பூரா பொக்களமாக வந்துருச்சு. அது மாதிரி நம்ம மனசோட மனநிலை தான். நான் ஒரு சாதாரண குடும்ப பொம்பளை. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் சமைக்கிறவங்க எப்படி சமைப்பாங்க? நல்லா வந்து நாகரிகமாக பார்க்குறதுக்கு உடுத்தி நல்லபடியாக பார்க்குறதுக்கு அதாவது எல்லாம் கட்டுன்னு வச்சுருப்பாங்க. அதில் வச்சு அப்படியே சமைப்பாங்க. இப்படித்தான் உருட்டுவேன். இப்படித்தான் உருட்டுறது. இவ்வளோ பெருசு தான் உருட்டுவேன். ரொம்ப பெருசில் உருட்ட மாட்டேன். அப்படி அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு வாழ்க்கையில் வாழ்வாங்க. சேரியில் வாழ்கிறவங்க எப்படி வாழ்வாங்க? அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. அந்த வாழ்க்கைக்காரவங்களும் இந்த வாழ்க்கை நீங்கள் பேசாட்டி இருக்குச்சு பாப்பா. நான் இப்போ என்ன சொன்னேன்? அப்பல மக்கள் அப்படி இல்லை. எல்லா இடத்துலையும் வாழ்கிறவங்க மக்கள் தானே. அங்கே வாழ்கிறவங்க எப்படி வாழ்வாங்க? அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல வாழ்வாங்க. அதுக்காக பெரிய பில்டிங்கில் வாழ்கிறவங்க பெரிய பில்டிங்கில் இருக்கிறவங்க சுத்தத்தோடு வாழ்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து சுத்த சுகாதாரம் இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு இல்லை. அவங்க வாழ்க்கை தரத்துக்கு ஏற்றாப்புல வாழ்கிறாங்க. அப்படித்தேன். அது மாதிரி தான் முனியம்மா தரத்துக்கு ஏற்றாப்புல நான் வாழ்கிறேன். என்ன நீங்கள் அப்படித்தான் நினைக்கணும். அப்படி நினச்சிக்கிட்டு மக்கள் குறை இருந்துச்சுன்னா குறை இருந்தால் சொல்லுங்க. சொல்லக்கூடாதுல இல்லை. எல்லாமே பாராட்டாக வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. குறை இருந்துச்சுன்னா இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குது ஏக்கா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். அதுக்காக நாகரிகம் இல்லை சுத்தம் இல்லைன்னு சொல்லாது. என்ன நாகரிகம் சுத்தமோ நம்ம வச்சுக்கிறதா தான் இருக்குது. நம்ம மனசு நினப்புல தான் இருக்குது. வாங்க எல்லோரும் கேட்டிருந்தீங்களே வரட்டுமா உங்கள் வீட்டுக்கு? ஏக்கா உங்கள் சாப்பாடை வரட்டுமான்றது நல்லபடியாக வாங்கத்தே. யாரும் உங்களை வேணாம்ன்றது. இப்படி வச்சுக்கட்டுமா? எல்லாம் தெரியுதா நடுது இல்லையே. கேமராவை உட்கார்றதுக்கு வசதியான இடம் இல்லை. சரி விடுங்க, இதே வசதியாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? தெரியுது. அப்படி வாங்க. ஏன் வேணும் மாட்டேன்டா சொல்ல போகிறேன். எனக்கு என்ன பயம்டா, என்னோட குணநலங்களை பூரா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய குணநலங்கள் என்னன்றது எனக்கு தெரியாது. அந்த ஒரு புரியா தன்மை மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கும். அதனால உங்களை பார்க்குறப்ப கொஞ்சம் ஐயோ எப்படியாப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை வரும். அது அவ்வளவுதான். அந்த ஒரு யோசனை மட்டும்தான் வருமே தவிர மற்றபடி மனுஷக்கதை எல்லாரும் மனுஷக்கதை. என்னை வந்து என் பேச்சு வார்த்தை என் குடும்பம் என் ஜீமே என் பிள்ளை என் நாத்தனார் எங்கள் அம்மா அப்படின்னு அனைத்தையும் பார்க்குறீங்க. என்கிட்ட மறைவுன்றது கிடையாது. என் வாழ்க்கை தரத்தை பூரா உங்களுக்கு தனிப்பட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதனால என்னோடய குணநலங்கள் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். உங்களோட குணநலங்கள் எனக்கு புரியாது. அது அந்த ஒரு பயமத்தான் தவிர அப்புறம் மனுஷன் அண்டி என்ன சாப்பிடுது. நல்லபடியாக வாங்க. ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா நல்லபடியாக சமைச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லியணும் சமைச்சு அடித்து போடுவேன். என்ன வாரத்துக்கு போயிட்டுண்டாத்தே ஒன்றும் பண்ண முடியாது. பேசுறது கூட முடியாது. பார்த்துங்க ஒருத்தர் கடையில் வந்து பேசுவாங்க. ஏக்கா விடியவில் அப்படியே பேசுறியாக்கா அதில் பேசுகிற மாதிரியே பேசுறியாக்காண்டு அவங்ககிட்ட நின்று பேச முடியாது. மற்ற ஆள் வருவாங்களா அவங்களுக்கு வடையை மடித்து கொடுக்குறதுலையே கவனம் இருக்கும். அவங்ககிட்ட பேசணும்னா அவங்ககிட்ட கவனம் இல்லாமல் போயிடும். காசு அப்போ கூட குறையாக கொடுத்துக்கிடுவோமோண்டு அப்படியே வியாபாரத்தை பார்க்குறது. அப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன மற்றபடி என்ன தாய் குழந்தை ஊரை நீங்கள் கேட்குறது பூரா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு கிடைக்கும். எங்கேயோ இருக்கீங்க. அந்த அக்கா சாப்பிட்டா சப்பாத்தி சாப்பிட்டா இருந்துச்சு செஞ்சு காட்டுங்கண்டாக. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட எங்கே ஒரு அக்கா சொல்லிகிட்டே கிடக்காகண்டேன். சப்பாத்தி மாவு கொஞ்சம் தான் இருக்குண்டே. சரி இருக்கிறத செய்வேன் செஞ்சு காட்டு அப்படின்னாரு. சரின்னு இன்றைக்கி இந்த வேலை அலுப்பை கூட பார்க்காம இன்றைக்கி தான் பொழுதுக்கு தேய்ச்சி கீச்சு சமோசாவை ரெடி பண்ணி இந்த மாதிரி உருண்டையே உருட்டி வச்சுக்கிறணும். பார்த்துக்கிட்டீங்களா? தெரியுதா? இப்படி வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து செய்கிறதுக்கு தோது வராது. பார்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் நான் வந்து சப்பாத்தி கட்டை பயன்படுத்துறது இல்லை. சப்பாத்தி கட்டையும் குண்டானையும் பயன்படுத்துறது. இதெல்லாம் இப்படி எங்களுக்குள்ளே இப்படி அலசி விட்டுருவேன். வேலையும் எனக்கு சிறுசாக குறைஞ்சாப்புல இருக்கும். நம்ம வேலையை நம்ம வந்து சீக்கிரப்படுத்திக்கிட்டு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லை வச்சுருவோம். தேய்ச்சி தட்டாக வச்சுக்கிற மாட்டேன். அப்படிலாம் வைக்க மாட்டேன். தேய்ச்சி தட்டாக வச்சோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். நேரம் ஆக அது வந்து ஒரு மாதிரியா இழுவை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அது ஒழுங்கு அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் அப்போ தேய்ச்சி போட்டுற வேண்டியதேன். தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கிற வேண்டியதேன். யாருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செய்யுங்க. என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏற்ற லைக்கும் அந்த இதையும் பண்ணியிருக்கடா. ஹைப்பை அமுக்கி விட்ருங்கப்பா. ஹைப் அமுக்கி விட்டீங்கன்னா இன்னும் ஒரு 4 பேருக்கு போகுமா. மிருதுவான சப்பாத்தி முனியம்மா மிருதுவான சப்பாத்தி இந்த நம்ம தேய்க்கிறதுல தான் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க மாவை பிணைஞ்சா 1/2 மணி நேரம் வச்சா நல்லா அப்படியே மிருதுவாக வந்துருங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம தேய்க்கிறது வந்து ஒரு இடத்துல பட்டையாகவும் ஒரு இடத்துல வந்து மெலிசாவும் ரொம்பவும் தேய்ச்சிக்கிட்டோம்னு வச்சுங்க உப்பாது. இந்த பற்றியெல்லாம் எனக்கு சமோசா தேய்ச்சி பழக்கம் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வட்டமாக ஒரே சேஃபாக வரும். இப்படி தேய்ச்சி இப்படி வச்சுக்கிடுவேன். இப்படி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே சட்டி காய 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 எடுத்து நம்ம போட்டுக்கிறலாம். அப்படி வச்சுக்கணும். அப்படியே போட அதை எடுக்க அதை பிணைய அதை தேய்க்க அதில் ஒன்று போட்டு எடுக்க சரியாக இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சின்ன சின்னதாகத்தான் சப்பாத்தி எனக்கு வரும். ஏன்டா நண்டுலாம் வந்து சிறுசாக இருந்தால் அதை ஆசைப்பட்டு எடுத்துக்கணும். இதில் ஏன் சப்பாத்தி குட்டியாக சுட்டுக்கு கூட எனக்கு அப்படின்றோம். அதுக்காக சில சப்பாத்திகளை குட்டியாகவும் சுடுவேன். என்ன சொல்கிறிய? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என் பேச்சுவார்த்தையெல்லாம் என் சகோதரி பூரா பிடிச்சிருக்குதே. நல்லபடியாக பார்க்குறீங்க. நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. உண்மையிலேயே மனசார சொல்கிறேன். அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாட்டை வெளிக்காட்டிட முடியும்டா. அப்படி உங்களுக்கு வெளிக்காட்டிடுவேன். ஆனால் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறது அம்பிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு கிராமத்து பொம்பளை பிள்ளைக்கு ஒரு கிராமத்துக்காரிக்கு ஒன்றுமே இல்லாமல் அழகு இல்லை என்னமோ நம்ம குடும்பம் நடத்துகிற முறையில் சொல்கிறதுக்கு நீங்கள் லைக் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்குறேன்டா சாதாரண விஷயம் இல்லை. அதை வெங்காயத்தை தக்காளி சட்னிக்கு வந்து வெங்காயத்தை அதிகம் போடுங்க. புளிக்காது, ரொம்ப புளிக்காது. அது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கி எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சுட சொல்லியிருக்காரு. சரி அதையும் அவருக்கு உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். என்ன முதல்ல எண்ணெய் இல்லாமல் சுட்டுக்குருவோம். அப்புறமா எண்ணெயை ஊற்றி எப்படி சுடுறதுன்றதையும் காட்டிக்கிறேன். அவருக்கு மட்டும் இப்போ என்னன்னு இல்லை திடீர்னு அப்படி சொல்லியிருக்காரு. ஏங்க என்ன எண்ணெய் இல்லாமல் சுட சொன்னீங்க? எண்ணெய் இல்லாமல் சுட்டா உடம்புக்கு நல்லது. அப்படியா உடம்புக்கு நல்லதாமுங்க. அதுக்காக சொல்ல சொல்கிறாராம். எனக்கு சப்பாத்தி பாத்திலாம் ரொம்ப பிடிக்காதுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்துக்கங்க கஞ்சி தான் எப்போ பாரு ஊறப்பனைட்டு வருது. ஊறப்பனை அப்படின்ட்டு. ஆமாம் கேப்பை புட்டை கேப்பை தோசை கேப்பை புட்டெல்லாம் வர அடிச்சிடும்ல. அதுக்கம்மியாக இருக்கேன் சாயந்தரம். அதில் வேற சொல்கிறீங்க நீ தான் குடும்பத்தை கவனிக்கிறியாக்கோ போகட்டே. நாங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கேட்குறீங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருமே குடும்பம் கவனிக்கிறதுக்கு பொம்பளை நம்மளை கடவுள் படைச்சிட்டு இருக்கு. என்ன நான் சொல்கிறது? குடும்பத்தை பார்க்க மட்டும்தான் நம்மளை பொம்பளையாக கடவுள் படைச்சிட்டு இருக்கு. தோசைக்கல் தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி சப்பாத்தி சொல்கிறேன். இப்படி தோசைக்கல்ல இப்படி போட்டுட்டு நீங்கள் வாடகை இருக்கக்கூடாது. இதை வந்து இப்படியே நல்லா செஞ்சு விடணும் கையால். கையில் மாவு இருக்கிறதுனால நம்மளுக்கு சூடு தாங்கும். கையில் மாவோடு தானே இருக்கும். இப்படி செய்யணும். இப்படி செய்கிறப்ப வந்து எல்லா இடமும் சமமாக சூடாகும். ஒரே இடம் மட்டும் சூடாகாது. நீங்கள் அப்படியே போட்டீங்கன்னா ஒரே இடம் சூடாகி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ எங்கிட்ட திருப்பி போட்டதுக்கப்புறம் பேசாண்டு இருக்கக்கூடாது. இப்படியே அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்கிறப்ப சின்ன 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 புள்ளி புள்ளியாக பவுலாக வரும். அப்படி வர்றது வந்து ரொம்ப நல்லது. அப்படி வந்துச்சுண்டா வந்து குட்டி குட்டியாக வந்துச்சுண்டா அது வந்து ரொம்ப நல்லது. அப்படி வர்றப்போ வந்து புதுசுன்னு வர்றதுக்கு அதே வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். எடுத்துக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் வந்துருச்சா? இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு. எப்படி கேட்டிருக்காரு? எண்ணெய் இல்லாமல் கேட்டிருக்காரு. அந்த எண்ணெய் இல்லாத எப்படி சொல்கிறேன்னு பாருங்க. இப்போ வந்து இந்த பக்கம் 2 பக்கம் வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ இதை எடுத்து இங்கே நெருப்பு வேகுது பாருங்கள். இதில் இப்படி வச்சிடணும். தெரியுதா உங்களுக்கு? பார்க்குறதுக்கு இப்படி வைக்கணும். இப்படி வைக்கிறப்ப தெரியுதா எப்படி உப்புதுன்னு? இந்த மாதிரி உப்பு உங்களுக்கு அதில் என்னமோ ஒன்று வச்சு வைப்பாங்க. அது மாதிரி நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இல்லாததுனால எங்கள் வீட்டுக்காருக்காக இதை எண்ணெய் இல்லாத சப்பாத்தி இப்படிக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துங்க இன்னும் ஒன்று அதே மாதிரி அதை கேஸை இங்கே குறைச்சிக்கிடுவோம். என்னப்பா தடத்தடன்னு இருக்குது? இதே மாதிரி இது வந்து ஹீட் வந்து சமமாக எல்லா இடத்துக்கும் பரவும். அதுக்காகத்தான் இப்படி செய்கிறது. இப்படி செஞ்சுக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது இங்கே எழுந்துக்கிட்டு இருக்கையில் அப்பப்போ வந்து சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்ட ஆரம்பிச்சிருவேன். இங்கே அதே வேலையாகவே இருக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு இங்கேயும் ஒரு உருட்டி வச்சுக்கிடுவேன். ஏண்டியங்க ஒரே வேலையில் இருக்க முடியாது. இருந்தோம்னா டக்கு டக்குன்னு பண்ண முடியாது. நான் அடுப்படைய வேலையை வந்து ரொம்ப நேரம் இழுத்து பண்ணவே மாட்டேன். பார்த்துங்க கட 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 கடன்னு வேலையை முடிச்சிடுவேன். ஏண்டா அடுப்படி வேலை வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஒரே மைண்டாக இருந்து அடுப்படி வேலையாக கடகடன்னு இதுக்குதுன்னு முடிச்சிட்டோம்னா வேகமாக முடிஞ்சிடும். அதனால தான் எனக்கு கஷ்டம் இல்லாமல் நான் வந்து வடக்கடையை முடிச்சுட்டு வந்தும் கூட
ஈஸியாக என்னால் சமைக்க முடியும். இல்லாட்டா என்னால் முடியாது, சமைக்க முடியாது, வேறு என்னமாவது வாங்கிக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டேன். இப்போ அப்படி போட்டு அடுப்பை இப்போ கூட்டி விட்டோம்னா எங்கள் வீட்டுக்காரர் கேட்ட அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் சப்பாத்தி. இப்போ பாருங்கள், இந்த இதை வந்து சுட்டிருக்கேன்னா சுட்ட சப்பாத்தி தான். இது வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக வந்திருக்கா? இப்படி தான் வந்து எண்ணெய் இல்லாமல் சுடுறது. இப்போ நம்ம எண்ணெயோடு சுட்டு பார்ப்போம் என்ன. அதே மாதிரி தோசை இதில் கல்லில் போட்டு இந்த மாதிரி செய்யணும். தோசை கல்லில் நீங்கள் வாட்டுக்கு போட்டுட்டு கம்முன்னு நிற்கக்கூடாது. அப்படி நின்னா ஒரு இடம் ரொம்ப ஹீட் ஆயிரும், ஒரு இடம் ரொம்ப தீஞ்சு போயிடும். அப்படி பல வாக்கில் வரும். மாடலுக்காக நம்ம சுட்டு திங்கலை, நம்ம பசியை போக்குறதுக்காக சுடுறோம். அதை வந்து நல்லபடியாக ஒரு நேரம் ஒரு சமையல் கட்டில் ஒரு மனசோடு செய்யணும். நம்ம வாட்டுக்கு போனை பார்த்துக்கிட்டு நம்ம வாட்டுக்கு நாடகத்தை ஓடி ஓடி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் பண்ணுனா ஒருத்தவங்க சப்பாத்தி எடுத்தாங்க பார்த்தேன், யார் எவனு சொல்ல விரும்பலை. அப்படியே அந்த அண்ணன் தூக்கி காட்டினார், கண்ணை கரையேறு தீர்த்து வச்சு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம வாட்டுக்கு பாட்டை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு சப்பாத்தி சுட்டு இருந்தோம்னா எப்படி தீஞ்சுதான் போகும். அவருக்கு ரொம்ப நல்ல மனசு, அதெல்லாம் எடுத்து கடுக்குன்னு கடிச்சு தின்னுறாரு. நம்ம விஷயம் நம்மளை கடிச்சிருவார். இப்போ நான் எண்ணெய் விடுறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் விடுறப்ப அது அப்படியே உப்பிடும். உப்போ பார்த்தீங்களா இப்படி உப்புதுண்டு நான் தான் உப்பை விடாமல் அமுக்கி பிடுவேன் ஒரே அமுக்கா. இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி விடணும். எப்போ தண்ணி சவுண்டு கேட்டுட்டு இருக்கு, பின்னாடி மோட்ரு போட்டு ஓடுதோ பார்த்தீங்களா? இவ்வளவு தான் சப்பாத்தி கும்பிடுத்தேன். வேறு என்ன ஒரு இதுவும் கிடையாது. சூப்பராக இருக்கும் சப்பாத்தி. சப்பாத்திக்கும் தக்காளி சட்னிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குருமா அது இதெல்லாம் வைக்க மாட்டேன். என்றைக்கே ஒரு நாளைக்கு நண்டு ஆசைப்பட்டு கேட்கும், அன்னைக்கு மட்டும் வைப்பேன். இன்னைக்கு குருமா வைங்கம்மான்றோம். ஏத்தா கறி குழம்பு கட்டியா இல்லைன்னு கேட்டால் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, கறி குழம்பு இறக்கையில் கடலை மாவை கரைச்சி ஊற்றவா. இப்படிலாம் சொல்லலாமா? மூளை இல்லாதவங்கெல்லாம் அப்படியே செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படி சொல்லியிருக்காருங்க. பொம்பளையே ஆம்பளையானது இல்லை, கடலை மாவை கரைச்சி ஊற்றினா கலக்கலன்னு ஆயிருமா. இப்படிலாம் மனுஷக்க பாருங்க எப்படின்னு. ஆன்லைனில் பூராமே ஏதாச்சும் எகடாசிதே பார்த்துக்கோங்க, எகடாசி கமாண்டுதேன். நானா சிரிச்சிட்டு அப்படியே பேசான்னு இருக்கேன். இப்போ எண்ணெய் விடுவோமா? எண்ணெயை விட்டால் அப்படியே பதுன்னு இருக்கும், பொசுக்கும். புஷ்ஷுன்னு புந்துதான் பார்த்தீங்களா? பூரி மாதிரியே உப்பும். அப்படி உப்புனா மட்டும்தான் உங்கள் சப்பாத்தி வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உப்பாமல் கிடஞ்சிட்டு வச்சுக்கோங்க, அப்படியே வர ரொட்டி மாதிரியே இருக்கும். ரொட்டி எப்படி இருக்குது? ரொட்டியை பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது? சபக்குன்னு இழுத்துருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் சப்பாத்தியே வேணாம்ன்றது. அதுக்காகவே சில பேர் அப்படி சப்பாத்தி கொடுப்பாங்க. என்னை மாதிரி வீட்டுக்காரன் நல்லா கவனிக்கிற அக்காமா இருக்குதே, நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கையை வச்சு. தோசை சுடையில், கோதுமை தோசை சுடையில் நீங்கள் மைதா வச்சுருக்கணும். மைதா வச்சுருந்தா கோதுமை தோசை வந்து மொறுன்னு இருக்கும். என்னக்கா மைதா உடல்நிலைக்கு கெடுது இல்லையான்னு சொல்லி மட்டும் தயவு செய்து யாரும் கேட்குறாங்க. நம்ம சாப்பிட்ற எல்லாமே உடல்நிலைக்கு கெடுதிதான் பார்த்துக்கோங்க. எதுலேயுமே இல்லை சத்து. பசும் பாலில் கூட இல்லை. பசும்பால் மாடு பீசுறாங்க பாருங்க, நேரடியாக போய் வாங்குற பாருங்க, அதில் கூட இல்லை பார்த்துங்க. அது கூட மாடு அதிகமான பால் கறக்கணும்னு ஒரு ஊசியை போடுறாங்க, நான் கண்ணால் பார்த்தேன். அதனால் நம்ம வாழ்கிறதே கலப்படத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வாழ் வரைக்கும் நம்ம வாடுக்கு வாழ வந்தேன். பார்த்தீங்களா எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்னு? பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி உப்புறப்ப வந்து உங்களுக்கு சப்பாத்தி பூரி மாதிரியே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் வெந்து வந்துடும். பார்த்துட்டீங்களா? இப்போ நான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். கிட்டும் இவ்வளோ இதுகளை உங்களுக்கு போடுறதுக்கு முடியாது. நானும் கிட்ட உங்களுக்கு தெரியல, அதனால் தேய்ச்சிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இங்கே தேய்க்கிற வேலையும் பார்த்துக்கணும், அதே சமயம் இது பண்ணுற வேலை பார்த்துக்கணும். நான் வந்து சமோசா அதுக போடுறதுனால கை வந்து வேகமாக வருது எனக்கு தேய்க்கிறது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வருமானு எனக்கு தெரியல. முயற்சி பண்ணி பாருங்கள். என்ன, நான் சமோசா வடை சப்பாத்தி நான் கல்யாணம் முடிச்சதுலேருந்து சும்மாவே இருக்க மாட்டேங்க. எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். முடியாது, உன்னால் முடியாது, இதெல்லாம் உனக்கு சரி வராது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதைத்தான் தீவிரமாக முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்மளை முடியாதுன்னு கேட்டாங்கல்ல, முடிகிற ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பார்க்குறதுல பெருசு கிடையாது. முடியாத ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அதில் செய்கிறேன் பாருங்கள், அதில் தான் ரொம்ப பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா எப்படி உப்புது பாருங்க, பூரி மாதிரியே உப்புதா. இப்படி உப்பணும். இப்படி உப்பிடுச்சுனாவே உங்கள் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கணும். அது மாதிரி யூடியூப்லாம் என்ன தண்ணிலாம் பேசி என்ன பண்ண போகிற? அதெல்லாம் ஒரு கடல். அந்த கடலில் நீலாம் ஒரு சின்ன மண் துகள் அப்படின்றாங்க.
நாத்தனார் கிண்டல், அப்படி ஒரு கிண்டல் அடித்தாங்க. அந்த கிண்டல்லாம் சொல்லக்கூடாது, சொன்னால் சண்டை வரும். ஆனாலும் பார்த்துக்கோங்க, அப்படி சொல்லிட்டாங்கல்ல, நம்ம பேசுகிறத பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம சொல்கிறத போடுறத போட்டுக்கிட்டே இருப்போம். மக்கள் பிடிச்சி என்னைக்காவது லைக் பண்ணுவாங்க அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி முயற்சியில் அந்த கடலில் ஒரு துகள் மண்ணாக இருந்தாலும் அந்த ஒரு துகள் மண் வெளியில் ஒரு கொஞ்சம் பேத்துக்காவது தெரிய வந்து என்னத்தையோ அதில் 10 வச்சு சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆத்தாமார்களா, தாய்மார்களா, பார்க்குற தாய் குளங்களா, நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான், வேறு யாரும் கொடுக்குறதும் இல்லை. நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் வெளிநாட்டுக்காரன் எனக்கு சம்பளம் தரேன். சரி, இந்த நம்ம சகோதரி கேட்டாண்டு இந்த வேலையை முடிச்சு விட்டு ஆத்தாடி அவங்க வாட்டு கேட்டு கிடந்து போகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு இல்லாமல் ஓடியே வந்து இந்த துணிமணியை அவுத்துட்டு நம்ம பாட்டுக்கு சேலையை அவுத்து போட்டுக்கிட்டாங்கிட்டு நைட்டியை மாட்டிக்கிட்டு ஓடியாது உங்களுக்கு இந்த போட்டுக்கிட்டு இருக்கு வீடியோவா. என்ன இதில் உங்களுக்கும் உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் கேட்டதை நிறைவேற்றி விட்டோம்ட்டு எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் நம்ம கேட்டோம்னா அக்கா போட்டுருச்சேன்னு உங்களுக்கும் சந்தோஷம். அதே சமயம் எனக்கும் கடவுளும் படியும். இந்த வத்தியில் எப்படி வருது பாருங்க, பூரி மாதிரியே வருதா. இப்படி வரணும். இப்படி வர்றதுக்கு காரணம் என்னன்றிய, நான் சொன்னது மாதிரி அந்த தேய்க்கிறது வந்து இப்போ பூரியாக உப்பிருச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த உப்புன்னு அந்த சப்பாத்தி எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? இதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, எந்த மாவுமே இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு காரணம் நம்ம தேய்க்கிறது. இருங்க, ஆஹா சரியான சூடு, பிக்க முடியல, அப்புறமா பிச்சு காட்டிக்கிறேன், தயவு செய்து கோச்சுக்கிறாரு. அப்படி ஒரு சூடு, தாங்க முடியாத சூடு. நம்ம இங்கே சுடுறதுலேயும் இருக்குது. இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி தேய்க்கிறப்ப எல்லாம் அப்படி அளவாக போகும். என்னை பார்த்தா ஆத்தா ஊருக்கு போய் 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு. என்ன ஆத்தா ஏதாத்தான்னு ஃபோன் அடித்து பேச முடியல. சொந்தக்காரர்கிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னால் என் உயிரை எடுக்கிறேன்ருச்சு. அப்புறம் என்னமோ ஒரு மனசாகி ஃபோனை கொடுத்துருச்சு. ஆத்தா எடுத்துக்கிட்டு பேசி ஏற்ற எனக்கு சார்ஜ் போட தெரில, ஒன்றும் போட தெரில, தேப்பிட்டு கிடக்கு. என்னோட சேர்ந்தது எங்கள் ஆத்தா 2 வருஷமாக வீடியோ போடுறேன். இன்னமும் எதையும் கற்றுக்கிறல வச்சுங்க. கற்றுக்கிறாம என் மயனை வச்சே எல்லா கதையும் பண்ணிக்கிறது. இந்த வீடியோ எடுக்கிறேன்னா எல்லாரும் கேட்குறீங்களே எடிட் எப்படிக்கா பண்ணுறேன்ட்டு. ஒரு சிலதை எடிட் பண்ணுறது என் மயங்க, சிலதுகளை எடிட்டே பண்ண மாட்டேன். இந்தா இப்படி எடுத்ததையே இப்படியே போட்டு விட்டுருவேன். எத்தனை நிமிஷமாக இருந்தாலும் சரி அப்படியே போட்டு விட்டுருவேன். பார்த்துக்கோங்க ஆத்தாக்கலான்ட்டு. அம்பிடுத்தேன் எனக்கு தெரிஞ்சது. இது எடிட்டே பண்ணுறதில்ல. பாருங்கள் சப்பாத்தி எப்படி உப்புதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி உப்புச்சுன்னா உங்கள் சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா அழகாக அருமையாக வந்துடும். இதுதான் சப்பாத்தி போடுற முறை. ஏதாவது குத்தம் குறை இருந்தாலும் கமாண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் மானாமட்டு சொல்லலை. ஆனால் சுத்தம் இல்லைன்னு மட்டும் தயவு செய்து கமாண்ட் பண்ணிடாது. என்ன பெத்தாத்தாக்களா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பாட்டுக்கு சமைச்சு போடுறது. நான் நிறைய பேர் சமசா வீடியோ போடுங்கன்றீங்கல்ல, நான் போடாமல் இருக்கிறது காரணம் அதுதான். நான் முதல்லாம் நல்லபடியாக பார்க்கட்டும், மக்கள் நல்லபடியாக பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு போடுவேன். அதை குறை சொல்கிறதுக்கு வந்துடுறாங்க. கேளுங்க, நம்ம தாய் குழந்தையும் பார்க்குறீங்க. தாய் குழந்தை பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக குறை சொல்கிற தாய் குழந்தை கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க தாய் குழந்தைகளே இல்லை. உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் தான், உங்கள் இடத்துல நான் இருந்து பார்த்தாலுமே எதையாச்சும் சொல்லணும்னு எனக்கு தோணும். நல்லபடியாக இங்கே பாருங்க, அடுப்படியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நாகரிகமாக சுத்தபத்தமாக வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகிறேன் நான் எந்த வேலையும் பார்க்க முடியாது அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணி இந்த வச்சுருக்கேன். அப்புறமா பட்டு அரைப்ப உண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லா வேலையும் பார்த்து எல்லாமே பண்ணிடுவேன். என் வேலை என்ன அதை பார்த்துருவேன். நம்ம வேலை பார்க்குறோம்ட்டு குடும்பத்தை கவனிக்காமல் இல்லை. ஏக்கா நீங்கள் மட்டும்தானே குடும்பத்தை கவனிக்கிறீங்க, நாங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் குடும்பத்தை கவனிப்பீங்க. நீங்களும் உண்மையிலேயே குடும்பத்தை என்னை மாதிரி கவனிக்கிற பொம்பளைகளாக இருந்தேன்டா என்னை பார்த்துட்டு கோவப்படணும்னு தோடாது. ஆஹா நம்மளை மாதிரியே நம்ம அக்கா இருக்கேன்ட்டு சந்தோஷப்பட்டு லைக் பண்ணுவீங்க. என் பேச்சுவார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுவீங்க. கோவம் உங்களுக்கு வருதுண்டா, நெசமாவே சொல்கிறேன். இங்கே நான் எங்கேயோ இருக்கேன், நீங்கள் எங்கேயோ இருக்கேத்தே. கோவம் மட்டும் உங்களுக்கு நான் பேசுகிறது, நான் போகிறது வாரது, நான் வீடியோ போடுறது இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கோவம் மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பான முறையில் சீரும் சிறப்புமாக உங்கள் குடும்பத்தை நடத்த மாட்டேங்க. அதுதான் உண்மை. அதனால தான் வந்து ஆமாம் வந்துட்டா இவ தான் பெரிய குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா, நம்மெல்லாம் பேசாண்டு இருக்கோம் வந்து சொல்லவே ஓயாமல் நாங்கள் நடத்துகிற குடும்பத்தை பாரு, நான் நடத்துகிற குடும்பத்தை பாருண்டே வீடியோ படம் வந்துடுவான் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு எரிச்சலை உண்டாகும். நல்லா பண்ணுறவங்களுக்கு வந்து எரிச்சல் உண்டாகாது. நம்மளை மாதிரியே நம்ம அக்கா இருக்கேன், ஆத்தாடி நம்மளை மாதிரியே இவ்வளோத்தா இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் உங்களை திருப்பி என் முகத்தில் பார்க்குறத நினச்சி லைக்கை போட்டு தள்ளிடுவீங்க. என்னத்தான் நான் சொல்கிறது, பார்த்துட்டீங்களா? நம்ம வேலையை பார்க்கட்டுமா? வேக வேகமாக பார்த்துருங்க. பாருங்க எப்படி வருதுன்னு வருங்க சப்பாத்தி. அப்படி ஒரு உப்பிக்கிட்டு எப்படி வருதுன்னு வருங்க. இப்படி உப்பணும். இப்படி உப்பின சப்பாத்தி வந்தாவே வந்து சப்பாத்தி வந்து நல்லா சாப்பிட்டா வந்துடும் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் கேமராவை அமர்த்திட்டு வேலையை வேகமாக பார்க்கட்டுமா?
நேரமாகி போச்சு. நான் வேலையை விட்டு வந்து உங்களுக்காக அந்த அக்காவுக்காகத்தான் போட்டேன். வாங்க ஒரு சப்பாத்தி என்ன பிச்சு காட்டுறேன். சூடு தாங்க முடியலை. நல்ல வேலைக்கு ஒரு இது வாங்கி கொடுத்தாரு. வேறு ஓடிட்டு கிடச்சிமாப்பா. வாங்கப்பா வாங்க. சப்பாத்தி ஒன்று பிச்சு கட்டட்டுமா? எப்படி இருக்குன்ட்டு பிச்சு கட்டிட்டு நான் சப்பாத்தி போட ஆரம்பிக்கிறேன். கை ஊற மாவாக இருக்குன்னு நினைக்காது. எந்த வத்தியெல்லாம் எப்படி வந்துருக்குண்டு இவ்வளவுதான். இப்படித்தான் போடணும் சப்பாத்தி. இப்படி போட்டிருக்க என்ன ஆத்தா என் ஜீமான பற்றியெல்லாம் எனக்கு தொடச்சு விடுவார். வேர்த்து போட முடியாது. அது எங்க நல்லபடியாக இடம் விட்டு நல்லபடியாக கட்டினாருங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமமாக போயிடும். புருஷன் சொல்ல என்னைக்கும் கேட்கணும். என் புருஷன் எனக்கு தொடச்சு விடுறாரு. கையை கூட மாவு ஓடிக்கிட்டு கிடக்கு, அதனால தொடச்சு விடுறாரு. ரொம்ப சந்தோஷம். அது பாருங்க, எங்கள் வீட்டுக்காரரு இந்த பக்கம் இடம் விட்டு கட்டிட்டாரு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வெந்து தவிஞ்சு போயிருங்க. புருஷன் பேச்சை என்னைக்குமே கேட்கணுமுங்க. ஆமாம் சொல்லுவேன். என்னைக்கா இருந்தாலும் புருஷன் முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லு பேச்சு கேட்டு வண்டுபாடு கட்டி போகணும். அப்போத்தான் ஊர் செரும்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அதே மாதிரி என் புருஷன் அன்னைக்கு சொல்கிறப்ப நான் கேட்கவே மாட்டேன்ட்டு, எனக்கு பெட்ரூம் வேணும், அதை பக்கம் கிச்சனா போடுங்க, இதை பெட்ரூமா போடுங்கன்ட்டு. ஆனால் என் புருஷன் அடியே ஒரு கட்டடம் ஒட்டி வந்துருச்சுண்டா, அதுக்கப்புறம் வெந்து தணிஞ்சிருந்தாரு. அதே மாதிரி பார்த்துக்கோங்க, வெயில் காலத்தில் அப்படி ஒரு வேக்காடாக இருக்குது. இந்த பக்கம் இருந்து வர்ற காற்று அப்படியே சிலுன்னு வருது. ஏன்டா அந்த பக்கம் ஏரி தண்ணி ஓடுது. அங்கிட்டு பின்னாடி அந்த ஏரி தண்ணி ஓடுது, பின்னாடி ஊரம் வெட்ட வழியாக இருக்கா, அங்கேருந்து வர்ற காற்று சிலுன்னு வருது. அப்படி இருந்து இந்த வருங்க சப்பாத்தி இதெல்லாம் சொல்கிறப்ப அந்த வெத்து கொட்டுது. அப்படி புரிஞ்சுன்னு சொல்லி வச்சா கேட்கணும். என்னைக்குமே நல்லதுக்குதே. நம்ம குடும்பம் நம்ம இருக்கிற வாழ்க்கை. அடுத்த என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்குறவங்க, என்னைக்கோ ஒரு நாளைக்கு விருந்தாடி வரவங்க ஆத்தாடி மாளிகை கட்டி வாழ்கிறானே அப்படின்னு அவங்க பார்த்து ஆச்சரியப்படணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம தான் வாழ போகிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அந்த குடிசை வீடு மாளிகை. ஏன் பெரிய வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு போனால் கூட எனக்குலாம் அப்படித்தான் தோணும். என் வீட்டு குடிசைதே எனக்கு பெருசாக தோணும். பெரிய மாளிகையை கட்டியிருப்பாங்க, பால் காய்ச்சி போயிருப்பேன். ஒரு நாள் கூட குறைச்சி எண்ணவே மாட்டேன். நம்ம வீடு இதை விட அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதில் தான் இருக்குது குறைவாக கிடைக்கிற வருமானத்துலேயும் சந்தோஷத்துலேயும் நிறைவான வாழ்க்கை வாழ்க்கிற மாதிரிங்க. அதில் தான் இருக்குது வாழ்க்கையோட மகத்துவம், வாழ்க்கையோட பெரிய நல்ல ஒரு விஷயம். மற்றபடி எல்லாரும் வாழலாம். வாழ்க்கைன்றது எல்லாருமே வாழலாம். ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் அப்படின்றதுல தான் ரொம்ப முக்கியமானது இருக்குது. அப்படித்தான் முடியாமல் சின்ன சந்தோஷத்தை பெருசாக நினச்சி வாழ்க்கையை வளர்த்து கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நீங்களும் நல்லபடியாக வாழுங்க. ஒரே தான் அறிவுரைச்சனாலும் கடுப்பாக போயிடும். சரி, நான் சப்பாத்தியை சுட்டு பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். மணி 9 ஆயிடுச்சு, நேரம் ஆகி போச்சு. இன்றைக்கி கடையை முடிச்சுட்டு வரேன். இன்றைக்கி தான் முத கடை ஓட்டேன். அம்மா போட்டுக்கிறதுனால போடாமே இருந்துட்டு. சரி, தைக்கலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனையும் அமைக்கிருங்க. என்ன நான் வேலையை பார்க்கட்டுமா? சரித்தா.